ஊடகப் போர் ஆரம்பம். சர்வதேச ஊடகங்கள் நாட்டுக்குள் உட்பிரவேசிக்க தடை. இன்று காலை கொழும்பு கிராண்ட் பாஸில் ஒருவர் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டுள்ளார். வன்னி யுத்தத்தில் கணவரை காவு கொடுத்த பெண்களின் இரவுகளை சிதைக்க துடிக்கும் சிப்பாய்கள். முல்லைத்தீவில் மாணவியை பலாத்காரப்படுத்த முயன்ற படைச்சிப்பாயை மக்களிடமிருந்து படையினர் மீட்டனர். இனி விரிவான செய்திகள். இலங்கை அரசு சர்வதேச அளவில் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள், தமிழ் மக்களின் உரிமை மறுப்பு சார்ந்த விடயங்களின் மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து மீள வழி தெரியாது தவித்து வரும் நிலையில் முன்னர் எதிர்பார்க்கப்பட்டது போன்று ஊடகங்கள் உதவி நிறுவனங்கள் மீதான அடக்குமுறையை ஆரம்பித்துள்ளதாக அறிய முடிகிறது. இலங்கையின் அமைச்சர்களின் ஊடகங்களுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டுள்ள இலங்கை அரசு தற்போது நேரடியாக சர்வதேச ஊடக நிறுவனங்களையும் ஊடகவியலாளர்களுக்கான உதவிகளை வழங்கும் தொண்டு நிறுவனங்களையும் குறிவைக்க தொடங்கியுள்ளதாக குளோபல் தமிழ் செய்திகளுக்கு தெரிய வருகிறது. குறிப்பாக இலங்கையின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் ஊடக நிறுவனங்கள், ஊடகவியலாளர்களுக்கான உதவிகளை வழங்கிய உதவி நிறுவனங்கள் மீது அரசாங்க ஆதிக்க சக்திகளின் கவனம் திரும்பியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் இலங்கைக்கு பேரிடரை ஏற்படுத்திய விடயங்களில் ஒன்றாக கடத்தப்பட்டு காணாமற் போன சிங்கள ஊடகவியலாளரான பிரகி தெக்னாலியகோடவின் மனைவி வழங்கிய வாக்குமூலம் மற்றும் அவரது ஜெனீவா பிரசாரம் தொடர்பாக கடும் சீற்றத்தில் உள்ள இலங்கை அரசு தனது முதல் நகர்வை அக்னாலியகோடவின் மனைவிக்கு உதவிய ஊடக நிறுவனங்களை குறிவைப்பதாக அமைந்துள்ளதாக குளோபல் தமிழ் செய்தியாளர் கூறுகின்றார். அத்துடன் அவரை ஜெனீவா அழைத்துச் சென்றவர்களை அடையாளப்படுத்த கடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதில் முதற்கட்டமாக ஸ்வீடனை மையமாக கொண்டியங்கும் ஒரு ஊடக உதவி நிறுவனம் ஒன்றின் அதிகாரியை இலங்கை புலனாய்வுத்துறை இலக்கு வைத்துள்ளதாக அறிய முடிகிறது. இவர் இலங்கையில் ஊடகங்கள் பாதிக்கப்பட்ட போது அவற்றுக்கான நிதி, தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கி வந்ததாக அறிய முடிகிறது. அத்துடன் இவரின் அனுசரணையால் பல தமிழ் ஊடகவியலாளர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் இலங்கை புலனாய்வுத்துறை இனம் கண்டுள்ளதாக அறிய முடிகிறது. அவர் இலங்கைக்குள் அவ்வப்போது பிரவேசித்து ஊடகங்களுக்கான உதவிகளை வழங்கியிருப்பதுடன் அவற்றுக்கான அனுமதியை இலங்கை அரசிடம் முறையாக பெற்றுக்கொள்ளவில்லை என்று பெயர் குறிப்பிட விரும்பாத இலங்கை புலனாய்வுத்துறை அதிகாரியொருவர் கூறினார். இந்த குற்றச்சாட்டை மையமாக கொண்டு அவரது இலங்கைக்கான விஜயம் கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி தளத்தில் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சில ஊடகவியலாளர்களின் விஜயம் தடுக்கப்படவுள்ளதாகவும் அறிய முடிகிறது. ஊடகங்கள் மீதான அடக்குமுறையை வெளிப்படையாக மேற்கொள்வதில் உள்ள நெருக்கடிகளை கருத்தில் கொண்டுள்ள இலங்கை ஊடகத்துறை சார்ந்த சர்வதேச தொடர்புகளை முதலில் துண்டித்து பின்னர் நாட்டுக்குள் மனித உரிமைகள், அடக்குமுறை சார்ந்த விடயங்களை அறிக்கையிடுபவர்களை குறிவைக்க எத்தனிக்கின்றதா எனும் ஐயம் ஊடகவியலாளர்களிடையே உருவாகியுள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட சர்வதேச நிறுவனங்களுடைய பாதுகாப்பில் உள்ள ஊடகவியலாளர்களின் நிலைமை எதிர்வரும் நாட்களில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் பொதுமகன் ஒருவர் வெள்ளை வேனில் வந்த அடையாளம் தெரியாதோரால் கடத்தப்பட்டுள்ளார். இன்று காலை 8 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 45 வயதான பாலகிருஷ்ணன் ஆனந்தன் என்பவரே கடத்தப்பட்டுள்ளார். தனது குழந்தையை பாடசாலையில் இறக்கிவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இவர் கடத்தப்பட்டார். வெள்ளை வேனில் வந்த 4 இவரது மோட்டார் சைக்கிளை இடித்து வீழ்த்தி இவரை பலவந்தமாக வேனில் ஏற்றிச் சென்றுள்ளனர். சில நிமிடங்களுக்குள் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் கண்காணிப்பு ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் ஒலுமடு பிரதேசத்தில் பாடசாலை மாணவியொருவரை இராணுவ சிப்பாய் ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியுள்ளதாக பரவலாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவரை இனம் கண்டு காவல்துறையினர் கைது செய்து தடுத்து வைத்துள்ளதாக சில தகவல்கள் கூறிய போதிலும் இராணுவத்தினரின் தலையீட்டினால் குறித்த சிப்பாய் கைது செய்யப்படாமல் தப்பிக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன. நேற்று செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. பாலமோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதான குறித்த பாடசாலை மாணவி கடந்த ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார்.
நேற்று காலை வீட்டிலிருந்து ஒலுமடுவுக்கு புறப்பட்டு சென்ற வேளை பட்டடை பிரிந்தகுளம் தமிழ் கலவன் பாடசாலைக்கு அண்மைத்ததாக பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த படைச்சிப்பாய் ஒருவர் மாணவியை அச்சுறுத்தி வாயை பொத்தி பாடசாலை கட்டடத்துக்கு அப்பாலுள்ள காட்டுப்பகுதிக்கு இழுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. 5ஆம் வகுப்பு வரையான இந்த பாடசாலை தவணை பரீட்சைகளின் நிமித்தம் மூடியிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சிப்பாய் எந்த இடையூறுமின்றி மாணவியை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்த முயன்றுள்ளார். எனினும் மாணவி கூச்சலிட்டதை தொடர்ந்து அங்கு கூடிய பிரதேச மக்கள் சிப்பாயை மடக்கி பிடித்துள்ளனர். இதையடுத்து அங்கு சென்ற படையினர் குறித்த சிப்பாயை தாம் கைது செய்வதாக கூறி அழைத்துச் சென்றுள்ளனர். இதன் பின்னர் அங்கு சென்ற மாங்குளம் போலீசார் சம்பவத்தை மூடி மறைத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். எனினும் படையினரால் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்ட சிப்பாய் பின்னர் விடுவிக்கப்பட்டு விட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டம் சராட்டிக்குளம் கிராமத்தில் ஆண் துணை இல்லாத வீடுகளுக்குள் அத்துமீறி புகுந்து வரும் இராணுவத்தினரின் தொல்லை அதிகரித்திருப்பதாக பிரதேச மக்கள் அச்சம் கொண்டுள்ளனர். நேற்று முன்தினமிரவும் அப்பகுதியில் இத்தகைய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. பாண்டியன்குளம் நெட்டாங்கண்டல் பிரதேசத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் காட்டுப்பகுதிக்கு அப்பாலுள்ள சராட்டிக்குளம் கிராமத்தில் சுமார் 70 குடும்பங்கள் வரை மீள் குடியேறி வாழ்ந்து வருகின்றன. அடிப்படை வசதிகள் வெளித்தொடர்புகள் அதிகம் இல்லாத இந்த கிராமத்தில் அண்மை காலமாக இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்று வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நேற்று முன்தினமிரவும் கிராமத்தில் உள்ள இளம் கணவனை இழந்த பெண் ஒருவரின் குடிசைக்குள் சீருடையுடன் சிப்பாய் ஒருவர் புகுந்துள்ளார். இதனை அவதானித்த குறித்த பெண் கூச்சலிட்டார். இதையடுத்து எரிந்து கொண்டிருந்த விளக்கை தூக்கியடித்துவிட்டு அந்த சிப்பாய் காட்டுப்பக்கம் சென்று தப்பி மறைந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து பல தடவை போலீசாருக்கும் இராணுவ தலைமை அதிகாரிக்கும் தெரியப்படுத்திய போதும் இதுவரை ஆக்கபூர்வமான நடவடிக்கை எவையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கை பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட வேண்டுமென்று மேல் மாகாண சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆணைக்குழு அறிக்கை அமல்படுத்தப்பட வேண்டுமென்று ஐக்கிய தேசிய கட்சியினால் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் மேல் மாகாண சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினால் இந்த யோசனை திட்டத்தில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பரிந்துரைகளை அமல்படுத்துவது தொடர்பான சில திருத்தங்களுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அபிவிருத்தி திட்டங்களின் போது எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைகளும் உள்ளடக்கப்பட வேண்டுமென்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அபிவிருத்தி திட்டங்களில் எதிர்க்கட்சிகளின் யோசனைகள் உள்ளடக்கப்பட வேண்டுமென்று அவர் கூறியுள்ளார். சரியான திட்டமிடல் மற்றும் மேற்பார்வையின் மூலம் காத்திரமான முறையில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என்றும் ஜனாதிபதி கூறினார். மாத்தறையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். சட்டமா அதிபர் திணைக்களம் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிவான் WMB வராவெவ தெரிவித்துள்ளார். அரசியல் தலையீடுகள் இல்லாவிட்டால் இலங்கையின் நீதிமன்ற கட்டமைப்பு சுயாதீனமாக இயங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பின் சுயாதீன தன்மையை உறுதி செய்ய வேண்டுமாயின் 17ஆம் திருத்தச் சட்டமூலத்தை அமல்படுத்த வேண்டியது அவசியமானது. உரிய தொழில்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்பட வேண்டியது முக்கியமானது. வாழைப்பழம் தேங்காய் உள்ளிட்டவற்றை களவாடும் நபர்கள் மட்டுமன்றி படுகொலை செய்யும் அரசியல்வாதிகளும் தண்டிக்கப்படக்கூடிய வகையில் அரசியல் சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமையாகும் என்றும் நீதிமன்றத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பெற்றுள்ள தமிழீழ பிரிவினைவாதிகள் தொடர்பாக இந்திய அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்தியுள்ளதாக இந்திய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் கர்னல் ஹரிஹரன் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். சர்வதேச ரீதியில் செயற்பட்டு வரும் தரப்பினருக்கு தமிழகத்தில் உள்ள சில தரப்பினர் ஆதரவு வழங்கி வருகின்றனர். மீண்டும் இலங்கையில் பிரிவினைவாதம் தோன்ற இடமளிக்கக்கூடாது என்றும் ஹரிஹரன் தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற போர் குற்றங்களை காட்டியே ஜெயலலிதா தேர்தலில் வெற்றி பெற்றார். 2014ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் இலங்கை பிரச்சினையை முன்னிலைப்படுத்த முயற்சிக்கப்பட்டு வருவதாகவும் ஹரிஹரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு தெளிவான பொருளாதார கொள்கை எதுவும் கிடையாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார்.
பொருளாதாரம், வெளிவிவகாரத்துறை தொடர்பில் அரசாங்கம் தெளிவான கொள்கைகளை பின்பற்ற தவறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் தொகையை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அரசாங்கம் திடீரென அண்மையில் சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறிப்பாக வாகன, மதுபான வரி சர்வதேச நாணய நிதியத்தை திருப்திப்படுத்தும் நோக்கில் விதிக்கப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் பொருளாதார ரீதியாக பாதக நிலைமைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.